ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இலக்கியாஸ் வியூஸ். நம்ம இன்றைக்கி மொறுன்னு மசாலா வடை எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்படி நசுக்கி பார்த்து நசுங்குச்சுன்னா நல்லாவே வந்து ஊறி இருக்குன்னு அர்த்தம். இதை வந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் வந்துட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி விட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வாங்க இது கூட என்னென்ன ஆட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா ஒரு 4, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக வந்துட்டு பேருக்குன்னு ஜீரகமும் இதில் சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு வரத்துக்காக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான சைஸ்க்கு வந்துட்டு நல்லா தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்க போகிறோம். கடாயில் நல்லா எண்ணெயை காய விட்டுட்டு சூடானதுக்கப்புறம் வடையை தட்டி இதில் போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, வீட்டிலையே சிம்பிளாக வந்துட்டு சாப்பாடுக்கெலாம் சைட் டிஷ் வந்துட்டு தேடணுமா இனி அவசியமே இல்லை. கடலைப்பருப்பு இருந்தால் போதும், நல்லா வடை செஞ்சு சுட்டு சாப்பாடு கூட சூடாக சாப்பிடலாம். நீங்களும் வந்துட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.